ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, என்ன மாதிரி இல்லத்தரசிகளாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லா ஃபெஸ்டிவலும் நெருங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோமோ அதை தான் நானும் இன்னைக்கு பண்ண ஆரம்பிச்சேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஏதாவது பண்டிகை திருவிழான்னு வந்ததுன்னா நம்மளோட நேரம் ஃபுல்லாக அடுப்பங்கரையிலே செலவாயிடும். அப்போ அந்த இடம் சுத்தமாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தால் நம்ம சுறுசுறுப்பாக துருதுருப்பாக எல்லா வேலையும் செஞ்சு முடிப்போம். அதனால தான் இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முக்கியமாக முதல்ல பார்த்தீங்கன்னா மசாலா பாக்ஸை தாங்க கழுவி காய வச்சிட்டேன். ஏன்னா அது இருந்தால் நமக்கு சமையல் வந்து ஈஸியாகவும் முடியும், கொஞ்சம் சூப்பராகவும் முடியும்ல. அதனால தான் கழுவி காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் எல்லாம் ஃபுல்லாக கழுவிட்டு ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நல்லா காய வச்சுட்டேங்க. அன்னைக்கு முடிஞ்சிச்சு. மறுநாள் பார்த்தீங்கன்னா முதல் நாள் திருவிழாக்கு. அதனால வந்து எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் வந்து மசாலா பெட்டியில் இது பண்ணிட்டேங்க. ஏன்னா அப்போதான் வந்து எது இருக்குது எது குறைவாக இருக்குதுன்னு தெரியல. அதை வந்து கடைசி நேரத்தில் நம்ம வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடுகு மிளகு சீரகம் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ்லையும் இன்னொரு பாக்ஸில் நமக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் ஒரு பாட்டில் கொட்டி வச்சாச்சு. பருப்புங்களையும் முக்கியமாக வந்து கொட்டி வச்சாச்சுங்க. என்னதான் நம்ம மாசம் மளிகை சாமான் வாங்கும் போதெல்லாம் ஃபில் பண்ணி வைப்போம்ல, அப்ப வராத திருப்தி இந்த மாதிரி கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டு கொட்டி வைக்கும் போது வருங்க. இதுக்குதான் சொல்லுவாங்க பொழுது சுத்தம் சுகம் தரும்ட்டு.